இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். காலையில் தோசை அப்புறம் கார சட்னி தான் டிஃபனுக்கு. மதியானம் லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் 6:30 மணிக்கெல்லாம் போகணுன்றதுனால, எங்கள் வீட்டுக்கார் போகணுன்றதுனால தயிர் சாதம் பண்ணிவிட்டு பகோடா வாங்கிக்கலான்னு சொல்லி நேற்று பகோடா வாங்கிட்டு வந்திருந்தார். தயிரும் பகோடாவும். சரி தயிர் சாதம் பண்ணிடலாம். காலைல அதுக்குள்ளே அக்கா வந்து முருங்கைக்காய் சாம்பார் கொடுத்துருந்தாங்க. சரி அதை கொடுக்கலான்னு பார்த்தா என் பையன் வேண்டான்னுட்டான். ஏன்னா அவனுக்கு மைண்ட் செட்டு தயிர் தான்ற மாதிரி ஆகிப்போச்சு நேற்று. சரி இதை வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டு நானும் என் பையனை தயிர் சாதம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு சாம்பார் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கொடுத்துட்டு அவனுக்கு மட்டும் கலரி ஒரு பாக்கெட் தயிர் ஊற்றி நல்லா கொஞ்சமாக சாதம் போட்டு நிறைய தயிர் ஊற்றி ஏன்னா அவனுக்கு வந்து தயிர் சாதம்னு சொல்லிட்டோம். சாம்பார்னால் வேண்டான்னுட்டான். சரி அதனால் தயிர் சாதம் போட்டு அவனுக்கு கலரி சாதம் கம்மி ஆனால் தயிர் நிறைய, ஏன்னா அப்படி இருந்தால் தான் சாப்பிடுவான். கொல கொலன்னு இருக்கணும் அவனுக்கு தயிர் சாதம். அதுக்கப்புறம் சாதத்தை கலரிட்டு அவனுக்கு தொட்டுக்கிறதுக்கு பகோடா. அந்த பகோடா வந்து தூள் பகோடா இருந்தால் தான் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அவருக்கும் பகோடா சாம்பார் ஊற்றுனா சரி அவருக்கும் எனக்கும் பகோடா கொடுத்துருனாரு. அவருக்கும் 6:30 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டார் காலையில். என் பையனுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து சீடை தான் கொடுத்துருந்தேன். எங்கள் அக்கா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சொன்னால கல்யாணத்துக்கு வந்த இதுக்கு சிவகாசி போயிருந்தாங்க. அப்போ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.